अस्सलाम वालेकुम फ्रेंड्स, इनकी நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது கரம் மசாலா. ஸோ கடையில் வாங்கக்கூடிய கரம் மசாலாவும் வீட்டிலையே நம்ம சிம்பிளாக செய்யக்கூடியது. இதுதான் நாங்கள் பேசிக்காக எல்லார் வீட்லேயுமே செஞ்சு வச்சுப்போம். நார்த் இந்தியன் சைடில் தான் நிறைய இன்க்ரீடியன்ட் செய்வாங்க. ஜஸ்ட்டு நம்ம 4 பொருள் வச்சு கரம் மசாலா ரொம்ப சுவையாகவும் மணமாகவும் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதலாக பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துகிட்ருக்கும். கரம் மசாலாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் மாறுபடும். மெயினாக நம்ம சவுத் இண்டியன்ஸு, அது நம்ம சைடில் உள்ள மக்கள் இதுதான் சிம்பிளாக செய்யக்கூடியது. இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு. இதோட மெஷர்மெண்ட்டோட அளவை நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்க. மெயினாக இந்த பட்டைன்றது பென்சில் பட்டை, சிலோன் பட்டை அப்படின்னு கடையில் கிடைக்கும். அந்த பட்டை தான் நம்ம நார்மலாக சவுத் இண்டியன் சைடில் யூஸ் பண்ணுற எல்லா வகையான பிரியாணிக்கும் சரி, மசாலா ஐட்டமுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். நார்த் இண்டியன் சைடில் அதே பட்டை கொஞ்சம் பெருசாகவும் திக்காகவும் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது உடைக்கக்கூட முடியாது, மரப்பட்டை மாதிரியே இருக்கும். இது பென்சில் பட்டைன்றது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பட் நொறுக்கின உடனே நொறுங்கிடும். இதுதான் நம்ம சைடில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது. இப்போ வெயிலில் காய வச்சாலும் பரவாயில்ல, ஒரு மணி நேரம் நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுக்கலாம். ஸோ அதுக்கு டைம் இல்லை அப்படின்னா வெறும் சட்டியில் நம்ம வறுத்து எடுத்துடலாம். கரம் மசாலா அப்படின்றது நான் சொன்ன மாதிரி அது குஜராத்தி சைடில், பஞ்சாபி, அப்புறம் பாகிஸ்தானி பக்கத்தில் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நாங்கள் பேசிக்காக நம்ம ஊர் சைடில் செய்யக்கூடியது. ஸோ அதுக்கு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டுமே போதும். ரொம்ப நிறைய நீங்கள் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த மசாலாவை வச்சிங்கன்னா கறி குழம்புக்கும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தந்தூரி பண்ணுறதா இருந்தாலும் நம்ம ஊர் டேஸ்ட்டில் அதே மணத்தோடையும் ருசியோடையும் வரக்கூடியது. ஏற்கனவே நம்ம சேனலில் பிரியாணி மசாலா எப்படி செய்கிறது அப்படின்றத போட்டிருக்கும்போது நிறைய இன்க்ரீடியன்ட் சேர்த்துருப்போம். இது பேசிக்காக உள்ளது. இந்த மசாலா தான் நாங்கள் எல்லா வகையான சமையலுக்கும் பயன்படுத்துகிறோம். ஸோ இதோடையே கிராம்பு, பட்டை, ஏலக்காய், சோம்பு இது எல்லாத்தையுமே லைட்டாக சூடு ஏறுற வரைக்கும் வறுத்துட்டு அதை மிக்சியில் நம்ம தூள் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், கரம் மசாலா பவுடருக்கும் கறி மசாலா பவுடருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு. இப்போ கரம் மசாலா பவுடர் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு வாசனைக்காக யூஸ் பண்ணக்கூடியது. இதில் ஸ்பைஸ் எதுவுமே கிடையாது, காரம் இருக்காது, கலர் இருக்காது. இதில் 1 டீஸ்பூன் போட்டாலுமே நல்ல ஒரு மனம் கொடுக்கக்கூடியது. அதனால் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதே கறி மசாலானா அதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லி அது எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறது. ஸோ நம்ம குழம்புக்கு செய்யும்போது அதுவும் தனியாக சேர்க்கணும், இதுவும் கொஞ்சம் தனியாக சேர்த்தாதான் நல்ல ஒரு வாசனை கொடுக்கக்கூடியது. இப்போது நல்ல தூளாக்கி எடுத்து வச்சுடுங்க. மிக்சியை ஃபுல்லாகவே வச்சு ஓட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கேப்பிட்டு பண்ணும்போது சூடு அதிகமாக ஏறாது. சூடு அதிகமாக ஏறிடுச்சுனால எந்த ஒரு பொடி வகையாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கேப்பிட்டு பண்ணணும். இல்லைன்னா அந்த சூடு ஏறி அந்த மிளகாய் வத்தலோ அல்லது நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு மசாலா பவுடராக இருந்தாலும் அது கருத்து போயிடும். பிறகு அதை எடுத்து நம்ம கொஞ்சம் ஆற வச்சிடணும். ஆற வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எந்த பாக்ஸில் போடுறீங்களோ அது ஏர்டைட் பாக்ஸில் போட்டு கொஞ்சம் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது எப்போதுமே வீணாக போகாது. எந்த வகை பொடியாக இருந்தாலும் கொஞ்சமாக அளவாக நம்ம செஞ்சு வைக்கும்போது எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ இது சிம்பிளாக செய்யக்கூடிய கரம் மசாலா இன்றைக்கி நம்ம செஞ்சு பார்த்துருக்கோம். இதை இந்த பொடியை நீங்கள் நம்ம சைடில் சவுத் இண்டியன் சைடில் செய்யக்கூடிய சிம்பிள் பிரியாணிலேருந்து ஆரம்பித்து நீங்கள் செய்யக்கூடிய பாஸ்தா, அப்புறம் குழம்பு வகைகள் எல்லாத்துலேயும் நான் வெஜிடேரியன் மெயினாக எல்லாத்துக்குமே இந்த மசாலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.